ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பேச் ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பக குகாய நமவோம். உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, மே 2024 மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்களில் முதல்ல கிரக நிலைகள் மாற்றம், அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், இந்த ராசியினுடைய சந்திராசிரம தினங்கள் என்னைக்கு ராசிக்கு அப்படிங்கிறதையும், ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம். இந்த ரெண்டு பேரும் நீங்க எப்பயுமே உங்களுடைய லைஃப் லாங் இது காலமுறை இதுவும் மாறவே மாறாது. எப்பயுமே உங்களை உங்களுக்கு துணையா இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வங்கள். அதனால அவங்களுடைய வழிபாடுகள் நீங்க யாரை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்துருக்குறோம். முதல்ல ராசி பலனுக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான 4ஆம் இடம், சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்ப வக்ர கிரகம் எப்பயுமே ஒரு மாறுபட்ட பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்கும். இயல்பா கொடுக்கறத விட கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள். அப்ப தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் முரண்பாடுகள் இப்ப இந்த மாதம் முழுசா மாறப்போகுது. மே 10ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வர்றார். அதனால மாத ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால வண்டி வாகன யோகங்கள், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, தாயின் மூலம் ஆதாயம், இந்த மாதிரி நிறைய தன வரவுகள் இருக்கும். ஆனா அதே சமயம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு கொடுக்கக்கூடியவர். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி, 6க்கும் 11க்கும் உண்டான அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து ராகு பகவானும் 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்ல போறப்ப கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வீடு நிலம் வாங்குறப்ப கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாத ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம், தைரிய வீரிய ஸ்தானம் என்றதுக்கு எதுக்கெல்லாம் அதிபதியான சூரிய பகவான் கால புருஷனுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலேயே உச்சமடைகிறார். 14ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல உச்சமடைந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் முழுக்க வெற்றி அடையும். சிறுதூர பயணங்கள்ல ஆதாயம் உண்டு, சகோதரர்களால் ஆதாயம் உண்டு, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஆதாயம் உண்டு, அரசு தொழில், அரசு வேலை இதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். உங்க ராசிக்கு 7க்கும் 10க்கும் உண்டான 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால பாதகாதிபதியாக வந்தாலும் அவர் இப்ப இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப
பாதகாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அவர் சுப கிரகமா இருக்கிறதுனால, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 12க்கும் 5க்கும் உண்டான சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அயன சயன போக நெடுந்தூர பயணங்களுக்கு உண்டான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப 19/5 வரைக்கும். அப்ப 19/5க்குள்ள உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களால் லாபம், தந்தை வழியில் இருக்கக்கூடிய தந்தை மூலமா, குழந்தைகள் மூலமாக, குழந்தையினுடைய கல்வி மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும். 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால, அங்கேயே சூரியனும் இருக்கிறதுனால, அப்ப நீங்க குழந்தைக்கு டெஸ்ட் பேபி இந்த மாதிரி மருத்துவ ரீதியா முயற்சி, குழந்தைக்கு மருத்துவ ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நட்பு கிரகம். அப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தைக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால, இந்த ஆண்டு குரோதி ஆண்டு மந்திரியா சனி பகவானே வர்றதுனால, சனி பகவானுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2ஐ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வழிபாடுகளை அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு பலன்களை நீங்க பெற முடியும். மிதுன ராசிக்கான சந்திராஷ்டம தினம் 27/5/24 மாலை 4:05 முதல் 29/5/24 இரவு 8:06 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். மிருகசீரிடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 3, 7, 9, 12, 14, 16, 18, 19, 21, 24, 26, 28, 31 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள், இந்த அசுப தினங்கள்ல புதிய முயற்சிகளை கொஞ்சம் கைவிட்டுருங்க. யூஸ்வலா செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம், புதிய முயற்சி செய்யறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். இப்போ மே 1, 5, 13, 15, 17, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் அப்படின்னா மே 24, 26 2 தினங்களும் உங்களுக்கு யோக நாட்கள். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், மிதுன ராசிக்கான தெய்வம் அப்படின்னா மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும் நாராயணனுடைய வழிபாடும் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு காலம் முழுவதும் கை கொடுக்கக்கூடிய தெய்வம். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் அப்படின்னா சந்திர வழிபாடு உங்களுக்கு மிக மிக நன்மையை கொடுக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 4, 8, 10, 13, 15, 17, 19, 20, 23, 25, 27, 31 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கான அசுப தினங்கள் மே 2, 6, 14, 16, 18. யோக நாட்கள் மே 25, 27. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ராசிக்கு உண்டான மகாவிஷ்ணுவோட வழிபாடும் நாராயணனுடைய வழிபாட்டோடு ருத்ரன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்தது. ருத்ரன் திருவாதிரை நடராஜர் பிறந்த நட்சத்திரம். அப்ப நடராஜனுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலன்களை வாழ்க்கை முழுவதுமே கொடுக்கும். அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 5, 7, 9, 11, 14, 16, 18, 20, 21, 24, 26, 28. அசுப நாட்கள் மே 3, 7, 15, 17, 19. யோக நாட்கள்
மே 23, 25. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை வழங்கும். அது கூட உங்க ராசிக்கு உண்டான தெய்வமான மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும், நாராயண வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களோடு நின்று உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வங்கள் இது. இதுல ஒரு சில நாட்கள் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களை இதுல குறிப்பிடப்படாம இருப்போம். அதனால நீங்க அதை பத்தி இன்னும் இந்த நாள்லாம் காணாமே அப்படின்லாம் நீங்க அதை பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நிறைய பேர் அதை கேட்குறாங்க. அது இதுல மிஸ் ஆச்சுன்னா விடுபட்ட நாட்கள் ஒரு மத்தியம பலன். ஏன்னா 2 நட்சத்திரங்கள் கலந்து வர்றப்ப அது ஒரு சுபமாவும் வருது, அசுபமாவும் வருதுல்ல. அந்த மாதிரி நாட்கள் ஒரு மத்தியம பலன் நாட்களாக நம்ம விட்டுறோம். நன்றி நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். முழுக்க இந்த ஆண்டு முழுவதும் நீங்க குலதெய்வம் வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஏதோ மாசத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சுட்டு வர உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படி என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.